அன்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் பகல் வேளை வணக்கங்கள் உரித்தாகட்டும். அன்பு குழந்தைகளே, எண்ணி இன்னும் 3 மாதங்கள்ல பரீட்சை வரப்போகின்றது. இப்ப மே, ஜூன், ஜூலை 3 மாதத்துக்கு அப்புறம் ஆகஸ்ட் 10ஆம் தேதி பரீட்சை. அப்ப நீண்ட நாள் இல்ல, சரியாக 3 மாதத்திலும் குறையத்தான் இருக்கிறது. அப்ப நீங்க இப்ப இந்த பரீட்சை தாள்களுக்கு விடையளிக்கிற பயிற்சியை சிறப்பாக மேற்கொண்டால்தான் நீங்க அரச பரீட்சையை வெற்றி கொள்ள முடியும். கடந்த கால அரச பரீட்சைத்தாள் வினாக்களுக்கு இவ்வளவுக்கு நீங்கள் விடையளிக்கிற முயற்சியில தீவிரம் என்றால் நிறைந்த பயிற்சி பெறுகிறீர்களோ அவ்வளவுக்குத்தான் உங்களோட பெறுபேறு அமையும். நீங்க இருக்கிற இருப்புகளையும் கேட்கிற நடைமுறையிலேயுமே எனக்கு உங்களை பற்றி தெரியும். உங்களை எத்தனை பேர் அக்கறை உள்ளவர்கள், எத்தனை பேர் பெற்றோருக்காக படிப்பது போல நடிப்பவர்கள். இந்த சொற்பிரயோகம் பிழையாக இருந்தாலும் சில பிள்ளைகள் அப்படித்தான் இருப்பார்கள். அதாவது படிக்கிறது என்பது பிள்ளைகள் மிகுந்த ஆர்வமாக கேட்டு புரிந்து விளங்கி கொள்ளணும். அப்ப நாங்க சரியா இருந்தா தான் ஆசிரியர் எந்த ஆசிரியரா இருந்தாலும் அவர் கற்பிக்கிறது புரிந்து கொள்ளணுமா இருந்தா நாங்க ஆர்வமா இருக்கணும். இப்ப பாருங்க, இல்ல சர்வேஸ் என்றவர் இருக்கிறார், நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அவர் நான் கதைக்கிறத கேட்கறதுலே ஆர்வம் இல்லை, வேறு ஏதோ விடயத்திலே ஆர்வமாக இருக்கிறார். இது மாதிரி இல்லாமல் ஒரு விடயத்தை கேட்கறதுல எவ்வளவு ஆர்வமா இருக்கிறோமோ, நாங்கள் எவ்வளவுக்கு கேள்வியை சிறப்பாக செய்கிறோமோ அவ்வளவுக்கு எங்களுடைய பெறுபேறு சிறப்பாக அமையும். முதல் கேட்க பழகணும், கேட்டதை மனதில் புரிய பழகணும், புரிந்ததை சிந்தித்து வெளிப்படுத்த பழக வேண்டும். ஒரே நேரத்தில் 2-3 அறிவியல் செய்யக்கூடாது. இப்ப நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு தான் சொல்றேனே ஒழிய, நீங்க இதே முறையை பின்பற்றி கொண்டு வந்தால் நிறைந்த பெறுபேறு நிச்சயமாக பெற முடியும். இந்த 5ஆம் ஆண்டு புலமை பரிசு பரீட்சை ஒரு பிரச்சனையான முடியும் அல்ல, உங்களுடைய ஆர்வத்தில் தான் அந்த பரீட்சையின் பெறுபேறு தங்கி இருக்கின்றது. இப்ப நாங்க இதுவரையில 2024, 23, 22, 21 ஆகிய பரீட்சைத்தாள்கள் 4 பார்த்து விட்டோம். இப்ப 2020ஆம் ஆண்டு பரீட்சைத்தாள்ல 3வது பக்க வினாக்களுக்கும் 4வது பக்க வினாக்களுக்கும் விடை காண்ற விளக்கம் இன்று பார்த்து விடுவோம். அப்ப இந்த வேகத்துல நாங்கள் போகின்ற போது இந்த மாத கடைசிக்குள்ள, மே மாத இறுதிக்குள்ள உங்களுக்கு 12 வருட அரச பரீட்சை தாள்களும் நான் என்னுடைய பூரண திருப்தியாக கற்பித்து விடுவேன். ஆனா நீங்க கற்கிறீங்களோ கற்கவில்லையோ அதை பற்றி நான் உத்தரவாதம் இல்லை. என்னன்னு சொன்னா, நீங்க கற்கணும்னா நீங்க ஆர்வமா இருக்கணும், அதுவும் ஒரே தியானத்துல சிந்தனையில இருக்கணும். நான் சொல்றது இப்ப உங்களுக்கு நல்லா புரியும் நினைக்கிறேன். படிக்கிறதுல மிகுந்த ஆர்வமாகவும் அதை உன்னிப்ப கேட்டு புரியறதுலையும் தான் பரீட்சை பெறுபேறு தங்கி இருக்குது. இப்ப நாங்க வாசிக்க தெரியணும், வாசித்ததை நல்லா புரிய வேணும், வாசித்ததை கொண்டு கிரகித்து சிந்தித்து பழக வேணும், அதை தொடர்பு படுத்தி கேள்விக்கான சரியானபடியே நாங்கள் அணுக வேண்டும். அதற்குத்தான் இந்த கடந்த கால பரீட்சைத்தாள்களை பயிற்சி பெறுகின்றோம். இந்த முறையில நீங்க பயிற்சிகள்ல ஒழுங்காக இருப்பீர்களா இருந்தால் உங்கள் பெறுபேறு சிறப்பாக அமைய என்னால நிச்சயமாக உதவ முடியும் என கூறிக்கொண்டு, நான் இப்போ உங்களுக்கு இன்றைய பயிற்சித்தாளின் பக்கத்தின் வினாவுக்கு விடை காணுகின்ற விளக்கம் தரப்போறன். அவதானிங்கோ பிள்ளைகள். இப்ப இந்த விடை காணுகின்ற விளக்கங்களை நான் சொல்லித் தருவதாக நீங்கள் நான் எந்த முறையிலே அதுக்கு விடை காணுகின்றேனோ அதே முறையை நீங்களும் பின்பற்றி பழகினார் இந்த கேள்விகளுக்கு மட்டுமல்ல, இனி வார கேள்விகளுக்கும் எப்படி இதுல நான் உங்களுக்கு சொல்லித்தர முறையில விடை காணுகிறீர்களோ அதே முறையை பின்பற்றினால்
நிச்சயமாக அரச பரீட்சையில நிறைந்த புள்ளிகள் நீங்கள் பெறுவீர்கள் என கூறிக்கொண்டு வகுப்பினில் நுழைகின்றேன். இப்போ 9வது வினா, கட்டத்தினுள் உள்ள உருக்களின் வரிசையில் அடுத்ததாக இட வேண்டிய உரு எது என்று கேட்கப்படுகின்றது. இங்கே ஒரு செவ்வக கட்டம் ஒன்று தரப்பட்டிருக்கு. இந்த செவ்வக கட்டத்துக்குள்ள 3 உருக்கள் இருக்கின்றது. இது 4வது வர வேண்டிய உரு இதுல எது, இந்த 3ல எது என்பதை நாங்க தெரிவு செய்ய சொல்லி கேட்கிறோம். அப்ப இந்த உருக்குல நாங்க பார்க்கிற போது இந்த உரு 12 பாகங்களாக பிரிக்கப்படவில்லை. ஒரு கடிகாரம் போன்ற அமைப்பாக 2 முட்கள் இருந்தாலும், சின்ன முள் பெரிய முள் இருந்தாலும், கடிகாரம் போல் 12ஆக பிரிக்காம இந்த அதாவது புள்ளிகள் இடப்பட்ட ஒழுங்கு நாங்கள் பார்க்கிற போது இந்த புள்ளிகள் பிரதான திசைகள் இரண்டும் 2 உபதிசைகளும், அதாவது வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு, வடகிழக்கு தென்கிழக்கு தென்மேற்கு வடமேற்கு என்ற உபதிசைகளாகவும் அமைகின்றது. அப்ப நாங்க இதுல என்ன மாறுபாடு நடக்கின்றது, இதுக்கும் என்ன தொடர்பு, ஒற்றுமை என்ன வேற்றுமை என்ன? அப்ப அதே தொடர்பு இதுல இருந்து இதுக்கு இருக்கா? இருந்தால் இதுக்கு அடுத்ததாக எவ்வகையிலான ஒற்றுமை தொடர்பு வரும் என நாங்க கிரகித்து விடியளிக்கணும். இது ஒன்றும் மாணவரை இம்சப்படுத்துறதோ துன்புறுத்துறதோ அல்ல, சும்மா பட ரீதியில தந்திருக்கு. ஆனா என்ன, பட ரீதியில தந்தாலும் அதை பார்த்து விளங்கி கிரகித்து விடியளிக்கிற திறமை எங்கள்ல நாங்க பயிற்சி மூலம் பெற வேண்டும். இப்ப பாருங்க, இதுல 2 முள் இருக்கு பிள்ளைகள். ஒன்று சின்ன முள், ஒன்று பெரிய முள்னு எடுப்போம். முதலாவதிலே அது இருக்கிறதுக்கும் 2வதுல 3வதுல இருக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசங்களாக இருக்குது. அப்ப நாங்க 2ஐயும் ஒப்பிட்டு ஒரே நேரம் பாராமல், நேர அடிப்படை என்று பார்க்காமல் ஒவ்வொரு முள் என்ன மாறுபாடு நடக்குது என்று பார்ப்போம். முதல்ல நாங்கள் சின்ன முள்ளை பார்ப்போம். சின்ன முள் முதலாவதுல வடக்கு திசைக்கு இருக்கின்றது, வடக்கு திசை நோக்கி இருக்கின்றது. அடுத்ததில சின்ன முள் வடகிழக்கு திசை நோக்கி இருக்கின்றது, அதாவது வலம் சுழியாக நகர்ந்து மணிக்கூட்டு முள் அசைகிற திசையில நகர்ந்து வடக்கில இருந்தது வடகிழக்குக்கு போகின்றது, அடுத்ததில கிழக்குக்கு போகின்றது. அப்ப எங்களுக்கு இதிலே தெரிய வேணும், அடுத்த வார உருவிலே அந்த சின்ன முள் தென்கிழக்குக்கு நிற்கும். எப்படி கண்டுபிடித்தோம்? வலஞ்சொலியாக 8 பாகம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. திரும்ப விளக்கம் தான் பாருங்க. ഇതിന്റെ 8 பாகம் நகர்ந்து வடகிழக்கு, 8 பாகம் நகர்ந்து கிழக்கு, 8 பாகம் நகர்ந்து தென்கிழக்கில இருக்கின்றது. அப்ப அடுத்ததாக இந்த கடிகாரம் முள் எங்க நிற்கும்? தெற்கு திசை. சாரி, நான் மணிமுள்ள கவனிக்காம சொல்லிட்டேன், கவனிங்க. திரும்ப விளக்கம் தாரன். மணிமுள் இதுல வட திசை, இது வடகிழக்கு திசை, இது கிழக்கு திசை மணிமுள். அப்ப அடுத்ததுல மணிமுள் எங்கே இருக்க போகின்றது? நிச்சயமாக அதாவது தென்கிழக்கில இருக்க போகின்றது. அப்ப தென்கிழக்கு. இப்ப இதொண்ட வைத்துக் கொண்டு நாங்க இதுல எது பொருத்தம் இல்லாதபடி என்று பார்த்தால் இது போல இது 2ம் பொருத்தமா இருக்குது, வடகிழக்கு தென்கிழக்கு. அப்ப இனி நாங்கள் பெரிய முள்ளின் அசைவை பார்ப்போம். பெரிய முள் முதல்ல இங்க இருக்கிறது வடமேற்கில இருக்கின்றது, வடமேற்கு நோக்கி இருக்கின்றது உபதிசையில. அடுத்ததாக தென்மேற்கு நோக்கி இருக்கின்றது. அப்ப அது இடஞ்சொலியாக திரும்புகின்றது. மணிக்கூட்டு முள் அசைகிற திசைக்கு எதிர் திசையாக 4 பாகம் நகர்ந்திருக்கு. அப்ப அடுத்ததுல இன்னும் 4 பாகம் இங்க நகர்ந்திருக்கு. அப்ப அடுத்ததுல அது இங்க 4 பாகம், அதாவது காவாசி நகரா இருந்தால் அந்த மணிமுள் இப்ப இங்கே நோக்கி நிற்கும், அதாவது நிமிடமுள் பெரிய முள். அப்ப இதன்படி இது பொருந்தவில்லை, இந்த விடைதான் பொருந்துகின்றது. அப்ப இது மாறுபாடுகளை
ஒற்றுமை வேற்றுமை தொடர்புகளை இனங்கண்டு சரியான விடையை அணுகுகின்ற முறை. இனி நாங்கள் 10வது கேள்விக்கு போவோம் பிள்ளைகள். 10வது கேள்வி, இந்த 4 அட்டைகளிலும் உள்ள உரோம இலக்கங்களை ஏறு வரிசைப்படுத்தி வைத்தால் உருக்கள் அமையும் ஒழுங்கு எது? இந்த 4 அட்டைகளிலும் உரோம இலக்கங்களைத்தான் ஏறு வரிசைப்படுத்தலாம், அந்த வடிவங்களை அல்ல. ஏன் வடிவங்களை ஏறு வரிசைப்படுத்தணும் என்றால் வடிவங்களோட பக்கங்களை எண்ணிக்கையை கொண்டாதான் ஏறு வரிசைப்படுத்தணும். ஆனா இங்க என்ன சொல்லியிருக்கு, உரோம இலக்கங்களைத்தான் ஏறு வரிசைப்படுத்த. ஏறு வரிசை என்றால் குறைந்ததுல இருந்து கூடினது. அப்ப இங்க உரோம எண்ணை மட்டும்தான் நாங்க கருத்துல கொள்ள போறோம். உரோம எண்ணை ஏறு வரிசைப்படுத்துகின்ற போது நாங்க முதலாவது பார்ப்பது 1, முதலாவது 1 விட கூடினது 4, இரண்டாவது 4 விட கூடினது 6, மூன்றாவது 6 விட கூடினது 9, நான்காவது. இப்ப இந்த உரோமன் எண்களைத்தான் உரோம இலக்கங்களை ஏறு வரிசைப்படுத்தி வைத்தால் உருக்கள் அமையும் ஒழுங்கு யாது? அப்ப அந்த ஒன்றுக்குரிய உரு எது? 6 கோடி 6 பக்கங்களை கொண்டது. அப்ப 6 கோணி எல்லாவற்றிலையும் அப்படித்தான் இருக்கின்றது. முதலாவதாக 6 கோடி. அடுத்த 2வது வர வேண்டிய 4க்குரியது முக்கோணி. அப்ப இது பொருந்தாத. அப்ப இந்த வழியை நாங்க பார்க்க தேவையில்லை. இது பொருந்தும், இதுகும் பொருந்துகின்றது. அப்ப 3வது 6க்குரியது சதுரம். அப்ப இதுகும் பொருந்தவில்லை. அப்ப இதே விட்டு விட்டோம். அப்ப இதுதான் விடையாக வரும். அடுத்த 9க்குரியது ஐங்கோணி. அப்ப விடையாக 3வது விடை பொருந்துகின்றது. இது இலகுவான பயிற்சியா இருந்தாலும் நாங்க நுட்பமாக இதுல ஈடுபடுகின்ற போது எங்களுக்கு இது நிச்சயமாக அரச பரீட்சையில ஒரு நல்ல பெறுபேற பெற்றுத்தரும் என நான் உங்களுக்கு உத்தரவாதம் அளிக்கிறேன். இந்த வகையில் என்றால் நான் தொடர்ச்சியாக 2024 பரீட்சைத்தாள் செய்திருக்கிறேன். இதில இருந்து இருக்கும் முதல் நடந்த 12 வருட பரீட்சைத்தாள்களும் வினாத்தாள் 1ல உள்ள 40 வினாக்களுக்கும் விடையளிக்கிற விளக்கங்கள் வகுப்பிலையும் கற்பிக்கிறேன். கற்பித்தவற்றை உங்களுக்கு அதாவது ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்லயும் போடுறேன். அப்ப நீங்க அதை நேரடியாக கற்கலாம், யூடியூப்லயும் பார்க்கலாம். பார்த்து உங்களுடைய திறமைகளை விருத்தி செய்து கொள்ளுங்கள். இனி நான் 11வது வினாவுக்குள் நுழைகின்றேன். தரப்பட்டுள்ள கோலத்தில் உள்ள வறுமையான கட்டத்துக்கு பொருத்தமான விடையாது? இதுவும் அதே போலதான், மாறுபாடுகள் தான். இந்த கோலத்தில முதலாவதுல இருந்து 2வது பார்க்கணும், 2வதுல இருந்து 3வது பார்க்கணும், 3வதுல இருந்து 4வதுக்கு என்ன தொடர்பு இருக்குன்னு பார்க்கணும். அப்ப நாங்க இதுல முதல் பார்க்க வேண்டியது பொதுப்பட. இங்க 2வது நிலைச்சப்பட்டதுக்கு 4வது நிலைச்சப்பட்ட, 2வது 4வது 2வது 4வது. அடுத்தது விடைகளும் 2 4 2 4 2 4. அப்ப நாங்க இந்த நிலத்தப்பட்டதை நிலத்தப்படாததின் வித்தியாசத்தை பார்க்க தேவையில்லை. ஏன் 2 4 நிலத்தப்பட்டிருக்குது, கேள்வியிலே நிலத்தப்பட்டிருக்கு, விடைகள்லையும் நிலத்தப்பட்டிருக்கு. அப்ப அதை விட்டு நாங்கள் அதாவது அதை பார்த்து அதுக்கு அப்செட் ஆகாம இப்ப நாங்கள் மற்ற வடிவங்கள நடைபெறுகின்ற மாறுபாடுகளை பார்ப்போம். இங்க என்னென்ன வடிவம் இருக்கின்றது? இது செவ்வகம், இது முக்கோணம், முக்கோணம் அடுத்த சதுரம், அடுத்தது வட்டம். இந்த வடிவங்கள் அடுத்த ரூபத்துல போவைக்கு என்ன நடந்திருக்கு? அடுத்த உருவில போவைக்கு இந்த செவ்வகம் முன்னுக்கு போயிருக்கு பாருங்க, செவ்வகம் இங்க வந்து விட்டது. அப்ப மற்ற 3ம் அப்படியே இருக்கின்றது, இந்த ஒழுங்கிலேயே இருக்கின்றது. மற்ற 3ம் பாருங்க, முக்கோணம் இங்க இருக்கு, சதுரம் இங்க இருக்கு, சதுரத்துக்கு அடுத்த வட்டம் அப்படியே 3ம் ஒழுங்கிலே இருக்கின்றது. இனி இதுக்கு அடுத்த வடிவத்துல பார்த்தால் முக்கோணம் இங்க போயிருக்கின்றது. சரி, முக்கோணம் இங்க வந்திருக்கின்றது. மற்ற 3ம் அதே உருவில மாறி வந்திருக்கின்றது, சதுரம், வட்டம், செவ்வகம். இப்ப எங்களுக்கு இறுதி கட்டத்திலே என்ன நடைபெற போகின்றது என்பதை பார்த்தால் இந்த சதுரம் 4வது இடத்துக்கு போகும். அப்ப சதுரம் 4வது இடத்துக்கு வரும். இந்த 3ம் அடுத்து இருக்கிற 3ம் இந்த 3ம் தொடராக வரும் என்றால்
இங்க வட்டம், அடுத்தது செவ்வகம், அடுத்தது முக்கோணம் வரும். ஆனா 2வது 4வது நிலைத்தப்பட்டிருக்கும் என்று முதலே பார்த்திருக்கிறோம். அப்ப 2வது 4வதும் நிலைத்தப்பட்டதாக இருக்கும். அப்ப நாங்க இதுல விடைகளை பார்ப்போம். வட்டம் உள்ளது, இது சரி, இது சரி, இது சரி. அடுத்தது செவ்வகம் உள்ளது, இது சரி, இது சரி, இது பிள்ளை. அப்ப இந்த விட பொருந்தாது. அடுத்த முக்கோணம், இது சரி, இது சரி. ஆனால் இறுதியா இருக்க வேண்டியது செவ்வகம் அல்ல, சதுரம். அப்ப 2வது விடைதான் பொருத்தமானது. பாருங்க, இவ்வளவு எங்களை நுட்ப அறிவை சோதிக்கிறதுக்கு அவர்கள் இங்க 2 செவ்வகத்தை தந்திருக்கிறார்கள். அவசரப்படுற இந்த விடையை சரி என்று போட்டு விடும். அப்ப புள்ளி கிடைக்காது. ஏன்னா ஒரு கேள்விக்கு 2.5 புள்ளி இருக்கு பிள்ளைகள். சும்மா சாதாரணமான புள்ளி இல்லை, 2.5 புள்ளி. அப்ப கேள்விகளை நுணுக்கமாக அவதானித்து விடையளிக்க நாங்கள் பழகியிருத்தல் வேண்டும். இனி நாங்கள் இந்த பக்கத்தின் அடுத்த வினாவை பார்வையிடுவோம். இப்ப நாங்க 12வது வினாவை பார்வையிட போறோம். 966, 999, 39,765 ஆகிய எண்களை இடமிருந்து வலமாகவும், 389, 796 ஆகிய எண்களை மேலிருந்து கீழாகவும் அமையுமாறு கட்ட வலையமைப்பை நிரப்பினால் 4வது நிரலில் மேலிருந்து கீழாக அமையும் எண் யாது? அப்ப கேள்வியை கவனிங்கோ. இங்க தரப்பட்ட நிபந்தனைகள் எங்களுக்கு முதல் விளங்கோடும். இதுல 3 எண்கள் தரப்பட்டிருக்கு. 2 மூவிலக்க எண்கள், ஒரு 5 இலக்க எண். அவை இடமிருந்து வலமாக எழுதும்படி நிரப்பும்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த 2 மூவிலக்க எண்கள் மேலிருந்து கீழாக எழுதும்படி நிரப்பும்படி கூறப்பட்டுள்ளது. கூறின பிறகு இது இந்த 4வது நிரல், 1வது நிரல் இது, 2வது இது, 3வது இது. 4வது நிரல்ல, இந்த நிரல்ல 4வது நிரல்ல வருகின்ற ஈரிலக்க எண் எது என்று கேட்கப்படுகின்றது. அப்ப விடையிலையும் 3 ஈரிலக்க எண்ணாக இருக்கின்றது. அப்ப நாங்க இதை நிரப்பி பார்த்துத்தான் விடையை காணுதல் வேண்டும். இதுல நிரப்புற போது நாங்கள் இந்த ஒழுங்கில நிரப்பி கொண்டு வராமல், இப்ப இதுல வித்தியாசமாக இருக்கிறது இந்த 5 இலக்க எண் தான். அப்ப முதல்ல 5 இலக்க எண்ணை நிரப்பினால் மற்றதுகளை நாங்கள் கண்டுபிடிக்கிறது இலகுவாக அமையும். அப்ப 5 இலக்க எண் என்ன? இது இடமிருந்து வலமாக 3, 9, 7, 6, 5 நிரப்பி விட்டோம். அங்க நிரப்ப சொல்லி இருக்கிறார்கள். நிரப்பின பிறகு மற்ற 2 இடமிருந்து வலமாக நிரப்ப எங்களுக்கு ஒரு சிக்கல் இருக்கின்றது. மூவிலக்கமும் எழுதக்கூடிய 3 அடைப்புகள் நிறையாக இருக்குது. ஆனால் இதுல எது எங்க எழுதுறது எங்களுக்கு தெரியாம இருக்குது. அப்ப நாங்க என்ன செய்யறோம்? மேலிருந்து கீழாக எழுத வேண்டிய 2ஐயும் தான் இப்போ ஒப்பிட்டு பார்த்து அதே எழுதின பிறகுதான் மற்றதை துணிய போறோம். மேலிருந்து கீழாக 389 நிச்சயமாக இங்கேதான் வர வேண்டும். அப்போ 9 இங்கே வருகின்றது. 389. ஏன்? இந்த 3 வைத்துத்தான் இந்த இடத்தை நாங்க தெரிவு செய்தார்கள். இதே மாதிரி 796, இந்த 7 வைத்து பார்த்தா 796. இப்ப எங்களுக்கு தெரியுது 966 இந்த இடத்துக்கு வருகின்றது, 6 இங்க வருகின்றது. 999 என்ற 3 உள்ளது இங்கே வருகின்றது. இப்ப கேள்வி என்ன? 4வது நிரல்ல வருகின்ற எண் எது என கண்டுபிடித்து விடையாக வழங்கணும். பாருங்க, 69. அப்ப இதுக்கு என்ன தேவை? மிக கவனமாக அவதானிக்கிற ஆற்றலும் விளங்கிக் கொள்கிற ஆற்றலும் அதை சரியாக வெளிப்படுத்துகிற ஆற்றலும் தேவை. இது ஒரு சின்ன விஷயம். ஆனால் பரீட்சையில 2.5 புள்ளியே எங்களுக்கு தர்ற விஷயம். அவசரத்துல இதுக்கு கோடு போட்டீங்கன்னா மார்க்ஸ் இல்லை, இதுக்கு கோடு போட்டா மார்க்ஸ் இல்லை.
அப்ப நீங்க நிதானமாக முறையாக சிந்தித்து செயல்பட்டால்தான் புள்ளிகளை பெற முடியும். இனி நான் 13வது கேள்வியே வாசித்து அதுக்கு விடை காண்ற விளக்கம் பார்க்க போறோம். கீழே தரப்பட்டுள்ள 2 உருக்களிலும் ஊடுகாட்டும் தாள்கள் 2 வரையப்பட்டுள்ளன. ஊடுகாட்டும் தாள் என்றால் டிஷ்யூ பேப்பர் மாதிரி கீழே உள்ள பேப்பருக்கு மேலே உள்ள பேப்பரை வைத்தா கீழே உள்ளதும் மேலே தெரியும் என்பதை நீங்க புரிந்து கொள்ளுங்கள். ஊடுகாட்டும் என்பது ஒளி ஊடு புகுந்தாள். ஒளி என்றால் வெளிச்சம். எங்களுக்கு ஒரு எழுத்து தெரியணும் என்றால் வெளிச்சமாக மேலே தெரிய வேணும். அப்ப இதுல என்ன சொல்லுது? 2 உருக்களிலும் அடையாளத்தை ஒன்றன் மீது ஒன்று அமையுமாறு ஒரு தாளின் மீது மற்ற தாளை வைப்பதால் கிடைக்கும் உரு யாது? அப்ப இந்த தாளை கொண்டு வந்து அப்படியே இருக்கு மேல இந்த சி மாதிரியே பொருந்துற மாதிரி வைக்கோமா இருந்தால், இப்ப நான் ஒரு 2ல இருக்கின்றத வேறு ஒரு நிறத்தில குறித்து காட்டுறேன் பாருங்க. பச்சையில குறித்து காட்டுறேன். முதல்ல 2 கோடு இருக்கின்றது. ஒரு கோடு 2 கோடு. இந்த 2 கோடையும் போட்டுட்டேன். அதுல ஒரு கோடு முதல் கருப்பாக இருந்த கோடுக்கு மேலதான் பச்சை கோடு வந்திருக்கு. அடுத்தது சற்றின்ற பிம்ப தோற்றம் போல அறிந்த கோடு இப்படியாக இருக்கின்றது. அங்க 2 கோடு ஒன்றுக்கு மேலே அமைந்திருக்கின்றது. அடுத்த 2 நேர் கோடாக இருக்கின்றது. அது ஒன்றுக்கு மேலே ஒன்று அமைகின்றது. அப்ப இந்த வடிவம் இப்ப நான் இதுல அதை கொண்டு வந்து சேர்த்த பிறகு இது முதலாவது எண் போல இருக்கின்றது. அடுத்தது 2 முக்கோணம், ஒன்று கீழே கூம்பியும் மேலே இருந்து கீழே கூம்பியும் போல இருக்கின்றது. அடுத்தது அதாவது எண்ணின்ற தோற்றத்தின் பிம்ப தோற்றம் போல் அடுத்தது இருக்கின்றது. அப்ப நாங்க இதை நல்ல உன்னிப்பா கவனித்து செய்தால் இந்த விடை பொருத்தமாக இருக்கின்றது. ஏனென்றால் இதுகளுக்கெல்லாம் மிக நுட்பமாக அவதானிக்கமாத்தல் அவசியம். இல்லாவிட்டால் இதுவும் சரி போலதான் கிடக்குது பார்த்தா. ஆனா இது பிழை, தவறு. இனி நாங்கள் இந்த பக்கத்தின் இறுதி வினாவை பார்வையிட போறோம். மிகுந்த கவனமா பாருங்கோ. 31 நாள்கள் உள்ள மாதத்தில் ஒரு மாதத்தில் 1ஆம் திகதி திங்கட்கிழமை ஆகும். அம்மாதத்தின் 31ஆம் திகதி என்ன கிழமை? அப்ப கேள்வியிலே நாங்க இந்த முறைகளை அனுசரித்து விடியெழுத்து பழகி இருக்கிறோம். இங்க பாருங்கோ, இது 31 நாள் உள்ள ஒரு மாத நாட்காட்டியாம். அதுல 1ஆம் திகதி திங்கட்கிழமையாம். இந்த மாதத்தின் 31வது நாள் என்ன கிழமை என்று கேட்கப்படுகின்றது. எங்களுக்கு தெரியும், அடுத்தடுத்து வார திங்கள்கள் 7 கூட்டினா 1 கூட்டினா 8, 8 கூட்டினா 15, 15 கூட்டினா 22, 22 கூட்டினா 29. அப்ப திங்கட்கிழமை 29 என்றால் அடுத்தது 30, அடுத்தது 31, செவ்வாய் 30, புதன் 31, இறுதி நாள் 31 என்ற 2வது விடை பொருத்தமாக இருக்கின்றது.